ஹாய், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காமிக்கணும்னு நினச்சேன்னா, நான் ஒரு கேக்டஸ் செடி வச்சுருக்கேன். அதை காமிக்கணும்னு தான் உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இதில் அந்த சின்ன மண் சட்டியில் தான் அந்த கேக்டஸ் பிளான்ட் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த செடி எப்படி வச்சேன்னா, கீழே கடைசியாக ஒரு ஸ்டெம் இந்த ஸ்டெம் இருக்குல்ல, இது ஒன்று மட்டும் தான் நான் வச்சேன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற இந்த 4 அடுக்கு ஆக்சுவலாக வந்திருக்கு. அது எல்லாமே இந்த பாட்டில் வச்சதுக்கப்புறம் வளர்ந்தது. இது வளர்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பாட்டும் பாருங்கள், ஒரு அடி கூட இல்லை. ஓகேங்களா, அந்த மண் சட்டி. அதுலேயும் உள்ள மண் ரொம்ப கம்மியாக தான் கொட்டியிருப்பேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. நிறைய கிளைகள் வந்துருச்சு. ஸோ இதை நான் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சேன். இந்த மாதிரி உடச்சி வச்சா வளருமான்னு. ஓகேங்களா. ஸோ இந்த செடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இதே சட்டியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி வச்சுருக்கேன். இதுக்கு பேர் சாண்டலியர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. சாண்டலியர். ஓகேங்களா. ஏன்னா இது பார்க்க தலைகீழ பார்த்தோம்னா சாண்டலியர், அதாவது விளக்குகள் இருக்குல்ல, அரண்மனையில் தொங்கும்ல, நடுவில் ஹாலில் அந்த மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இதில் இந்த ஒரு செடி தான் நான் வச்சேன். ஸோ அதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக அதுவாக தானாக முளைச்சது. எப்படின்னா, அதோடைய பெரிய இலைகள்லேருந்து சின்ன சின்ன செடிகள் முளைக்கும். அது கீழே விழுந்து அது புது செடியாக வரும்.